பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் வருஷத்துல அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை யூடியூப் சேனல் மூலம் உலகம் முழுவதும் பார்த்து ஏவிஎல் டிகேபிசி பார்க்கிற அன்பு நேயர்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு தாமே ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மளை நிரப்புவாராக. இந்த நாளிலே தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் வாக்குத்தத்த வார்த்தையாக உபாகமத்தின் புஸ்தகம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தை நம்மளை வழிநடத்தும்படியாக உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமோ கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருநாமம் மகிமைப்படும்படி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. துன்பத்தைகிற நாட்களுக்கு பதிலாக இன்பத்தின் நாட்களை தருகிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தருடைய திருவார்த்தை உன்னை தேடி வருகிறது. நீ விசுவாசிப்பாயனா தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவனுடைய மகாபெரிய கிருபையினால மார்த்தாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது இல்லையோ, மரியாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. திருவார்த்தை எப்படி? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிழ்வுடைய பட்டயம் அவரே. அல்லேலூயா. யாரா? சகாயர் அவரே. உன்னை கனப்படுத்தி உன்னை மகிழ்ப்படுத்துற ஒரே ஒருவர் அவரே. தேவனுடைய வல்லமையும் பிரசன்னமும் கிருபையும் ஆசீர்வாதமாக. எங்கு பார்த்தாலும் சமுத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை பயந்து ஓடி வராங்க. சிறியோரும் பெரியோரும் குழந்தை குட்டியெல்லாம் ஓடி வருது. உயிர் பயம். ஓடி வராங்க, ஓடி வராங்க, ஓடி வராங்க, ஓடி வராங்க, ஓடி வராங்க. என்ன நடக்குது? எப்படி எல்லாம் அங்கலாய்க்கிறாங்க. கஷ்டம் கண்ணீரோட ஓடி வராங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓடி 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 கடந்து வந்து பார்த்து நிக்கிறாங்க. பார்த்தா சமுத்திரம். அதுக்கு மேல தப்பிக்க முடியல. என்ன செய்வது என்று திகைக்கிறாங்க. 6 லட்சம் புருஷர்களாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடவுளை கிருபையினால ஒரு முகத்தை நோக்கி பார்க்கிறாங்க. மோசேவை நோக்கி பார்க்கிறாங்க. அப்பா, எங்களுக்காக நீ தான் பிரார்த்தனை பண்ணா கேட்கப்படும். நாங்க 6 லட்சம் பேர் முழங்கால் படிட்டு 6 லட்சம் கர்த்தருடைய கிருபையினால 12 லட்சம் கைகளை உயர்த்தி நாங்க ஆராதனை செய்தாலும் எங்க ஜெபம் கேட்கப்படல. ஊழியக்காரர் நோக்கி பார்க்கிறார். அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நாம் யாவருக்கு தெரியும். கர்த்தர் கண்களிலே சகாயங்களே. எந்த இடத்துல சகாயம் இல்லாம கிடைக்கிறாயோ, எந்த இடத்துல இந்த மாதத்துல கர்த்தருடைய கிருபைக்கு முன்பு கடந்து போய் கிருபையினால போராடி கொண்டு வருகிறாயோ, ஆண்டவர் சொல்லுறா உபாகமம் புஸ்தகம் 33:29ஆம் அதிகாரத்துல அவரே நமக்கு சகாயம். இந்த 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் தேதியில் இந்த செய்தி கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரே உனக்கு சகாயம்.
அவரே உனக்கு ஆறுதல், அவரே உனக்கு அற்புதம் செய்கிறவர், அவரே உனக்கு கர்த்தருடைய கிருபை. சத்துருக்கள் மேடுகள் மேலே நீ ஏறி நின்று ஜெயக்கொடி நாட்டம்படியாய் கர்த்தர் அவருடைய கண்களில நமக்கு கிருபை கிடைக்கும்படி இந்த மாதம் அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் மேடுகள் மேல் ஏறி நிற்கத்தக்கதா, ஏற பலனில்லாமல் போனாலும் அவர் நம்முடைய தூக்கி சுமந்து நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாய் ஜெயக்கொடியை கர்த்தர் நாட்டத்தக்கதா தேவனுடைய மாதம் அற்புதம் செய்வாராக. கரணத்தட்டு தேவ சமூகத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவான். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவான். தேவ பிள்ளைகளை, சத்துரு எங்கிருந்து வந்துருவான்? உன் கூட இருக்கிறான அவன் தான் சத்துரு. கடவுளுடைய பிள்ளைய நல்ல நண்பனும் உன் கூடத்தான் இருப்பான், உன்னை கெடுக்கிறனும் உன் கூடத்தான் இருப்பான். நண்பன் உன்னை விடாத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பான். உன்னை வஞ்சிக்கிறவன் நீ சொல்றதெல்லாம் கேட்டுப்பான், உள்ளவே வச்சுப்பான், ஏற்ற நேரத்துல பழி வாங்குவான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஆனால் இந்த நாள் வேதம் சொல்லப்படுகிறது, எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அண்ட சராசரம் படைத்த சர்வேஸ்வரன் சொல்லுகிறார். காட்டு நாடு ஊர் பெற்ற சூரிய சந்திர கிரகங்களை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள், எனக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள் இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள். தேவனுடைய கிருபையினால் நீ கம்பீரத்தோடு புறப்பட்டு மேடுகள் மேல் நின்று சாட்சி சொல்ல தேவன் அந்த நாளிலே கர்த்தர் கிருபை தருவராக. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் எத்தனை பேர்? கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர்? இந்த நாளில தேவன் இது முடியுமா? இது முடியுமா? தேவனால கூடாத காரியம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். செத்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை தேவன் உயிரோடு இருக்க கூடுமானால் தேவனுடைய கிருபை, ரத்த நாணங்கள், எலும்புகள், கத்த தசைகள், கண் அழுகி போய் நரம்புல உள்ள ரத்தம் எல்லாம் பிளட் எல்லாம் உருகி போய் சத்த சரளமாக இருந்த லாசருவுக்கு அவர் கண்களில கிருபை கிடைக்குமானா உன் காரியை மாத்திரம் நீ விசுவாசிப்பானா வெளியவா புறபாக சகாராலாதாரானா அவரே உனக்கு சகாய. கண்களை மூடி சகாயரை நோக்கி பார்ப்பான். இரக்கமும் கிருபையும் நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவகுமாரனே, எம்பெருமானே, வானமுக்கு சிங்காசனம், பூமிக்கு பாதம். நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்குத்தத்தம் எங்களுடைய கண்முள் கடந்து வந்து பலம் கொண்டு திடமனாக கலங்காத திகையாக நான் தேவனை தட்டி தூக்கெடுத்து ஓட செய்கிறேன். அன்பு தகப்பனே, 5ஆம் மாதம் முழுவதும் உன்னை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தை கொடுத்து ஜெபிக்கிறேன். உண்மையிலும் விசுவாசம் வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தை கொடுத்து ஜெபிக்கிறேன். கண்ணில் கஷ்ட வேதனை சோதனை பாடு வந்து அவமானம் ஓ தேவ கிருபையினால கண்டா எல்லா விதமான ஆண்டவரை அவர் சரீரம் விளைவிடத்தோடு இருக்கிற மருத்துவமனை கடந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரை கண்டா தட்டி எழுப்பி கர்த்தருடைய கிருபை இங்கே இருந்தது போக புறப்பட என்று சொல்லத்தக்கதா என் தேவன் கொண்டு வரப்போற மாத கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீரே சகாயம், அநேக சகாயங்களுக்கு கிடைக்க உதவி செய்கிறார். கடலின் மத்தியிலே வாடி தவிக்கிற உன்னை நம்பின ஏராளமான என் தேவனுடைய தெய்வத்துடைய பிள்ளைகள் என் தேவனை சாட்சி சொல்ல முடியும், என் தேவனை பண்ட சாலைகளை திறக்க முடியும். உன் கிருபையை கரத்தில் கொடுத்து சொல்லிக்கிறேன். உன் கண்களிலே தாவி கிடைக்கிறேன். சூரிய ஒளி எங்கெல்லாம் பிரகாசம் ஊடுருவி சொல்வது கூட உன் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களா அவங்க ஆசீர்வாதம் புறப்பட உதவி சொல்லி சொல்லிக்கிறார். அலங்கார வாசல் தேவாலயத்தில் வந்த யாவரையும் நம்புகிற யாவரையும் நண்பர்கள் உற்றார் யாவரையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியத்தை என்றென்றும் சதாகாலங்கள் அனுபவிச்சவர் கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானார் தரு வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்து அவரே இந்த மாதம் நமக்கு சகாயராக இருப்பாராக. ஒரு வாழ்வார். ஆமென்.